கடந்து செல்லவும் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறதும் எங்களை வழிநடத்துகிறதும் உம்முடைய வார்த்தை மாத்திரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அன்றைக்கு அந்த வண்ணமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசத்திலிருந்து ஆண்டவரே இன்னொரு தேசத்துக்குள்ளாக போகும்போது எந்த வண்ணமாக ஒரு பஸ்கா கூடாக ஆண்டவரே அவர்கள் கடந்து போனார்களோ அந்த வண்ணமாக கர்த்தாவே ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற வேளையிலே உம்முடைய மகத்தான இந்த பந்திக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு ஒரு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தாவே, இந்த அருமையான பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிற தேவன். நிச்சயமாக கர்த்தாவே, உமக்காக நிச்சயத்தோடு உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த நாளிலே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நான் இந்த புதிய வருடத்தை கடக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே, இந்த மகத்தான இந்த புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து போகிற வேளையிலே உம்முடைய ஆண்டவரே இந்த மகத்தான இந்த பந்தி எனக்கு வேண்டும் என்று வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறதவனாயிருக்கிறீர். அதனாலே கர்த்தாவே, வெளிப்பாடு ஒன்றே ஒரு மனிதனை கர்த்தாவே பலப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவியலை நீர் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் அதிலே நாங்கள் ஒரு சில வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். ஆமேன். මක්නිසාද ඒ දවසේදීම මම නුඹලාගේ සේනාවන් විසර දේශින් මෙතන ගෙනාවෙමි. එවැනි නුඹලා මේ දවස නුඹලාගේ සියලු පරම්පරාවල නියෝගිකින් සෑම කල්හිම පවත්වන්නෝය. ආමේන්. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான நாளிலே நாங்கள் பழைய வருடத்திலிருந்து நாங்கள் புதிய வருடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இதற்காக இந்த நாளிலே நாங்கள் ராப்போஜனத்தோடு கடந்து செல்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகத்தான ஒரு நாள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் அதிசயமாக எங்களை வழிநடத்தி நாங்கள் ஒரு புதிய வருடத்துக்குள்ளாக எங்களை அவர் வழிநடத்த போகிறார். அதுக்கு தேவனுடைய வார்த்தை ஒன்றும் தேவனுடைய உடன்படிக்கை நியமம் ஒன்றே எங்களை வழிநடத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமேன். அதனாலே நீங்கள் எப்பொழுதும் இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கூடாக நாங்கள் நடத்தப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் தீர்க்கதரிசி இந்த பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்துக்குள்ளாக கடந்து போகும்போது ஒரு ராப்போஜன ஆராதனைக்கூடாக தான் அவர் நடத்தி போகிறதை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் நாங்கள் எதை செய்தாலும் அதை வேதத்தோடு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜனமாக இருக்கிறோம். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து அங்கே வெளியே போகிற வேளையில் தேவன் அந்த வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பஸ்கா பண்டிகையை ஏற்படுத்தி இதை நித்திய நியமமாக நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களை வழிநடத்தின தேவன். அது மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்திரத்திலும் செய்தார்கள். அதே நேரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 நினைக்கிறேன், 25ஆம் வசனம் பாருங்கள். யாத்ராம் 12:25. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போதும் இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். என்னையா
நீங்கள் ஆரம்பிக்கிற மாத்திரமல்ல, இடையிலும் வனாந்திரத்திலேயும் மாத்திரமல்ல, நீங்கள் தேசத்துக்கு போன பின்பும் என்ன செய்யணுமா? ஆசரிக்க கடவீர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கடைசி கால செய்தியில் உள்ளவர்களுக்கு ஒரு காரியம். அதே போல தான் தேவன் எப்பொழுதும் அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் முன்னமும் அதை தான் செய்தார். இந்த பூமியிலே மனிதனாய் வந்த வேளையிலும் அதை தான் செய்தார். மீண்டும் போன பிற்பாடு அவர் உயிர்த்தெழுந்து வந்தும் அதை தான் செய்தார். அதே நேரம் பரிசுத்தாவியாக மீண்டும் வந்த பிற்பாடும் அதை தான் செய்தார். மீண்டும் இங்கேருந்து நாங்கள் மேலே போகும்போதும் அதை தான் அவர் செய்யப்போம். அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? எங்களை எடுத்துக்கொள்ளப்படுதல்ல அவர் அழைக்கும் போது என்ன சஃபர், ஆங்கிலத்தில் தெளிவாக இருக்கு, அந்த விருந்தை கொடுத்து தான் அவர் அழைக்க போகிறார். அதே போல தான் பாருங்கள், இந்த நாள் நாம் போனபடினால ஒரு பாதுகாப்புக்காக இருக்கணுமென்றது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறேன்னா நீங்கள் போய் தேசத்தில் சேர்ந்த பின்பும் இதை நீங்கள் என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். அப்போ அந்த தேசம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்துக்குள்ளே போன பிற்பாடும் நீங்கள் என்ன செய்யணுமா? ஆசரிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இன்றைக்கு கானான் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? நான் வருமளவும் இதை பானம் பண்ணுங்களோன்னு சில பேர் சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றோன்னே அது தேவையில்லை. அப்போ கானான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு நீ அதை தான் செய்யும். 1963ஆம் ஆண்டு தேவன் வந்த பிற்பாடும் அங்கே அது வருகையாக இருந்தால் அதுக்கு பிற்பாடு 65ஆம் ஆண்டும் தேவன் என்ன செய்கிறேன்? தீக்கேசு என்ன செய்கிறேன்? அதுதான் கை கொண்டு. அப்போ இதிலிருந்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அங்கே துல்லியமாக இருந்தாலும் பரியாசக்காரருக்கும் ஞானவான்களுக்கும் இது வினோதமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை விசேஷித்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அது ஒன்று தான் எங்களை வழிநடத்த முடியும், அது ஒன்று தான் எங்களை பாதுகாக்க முடியும். அவருடைய வார்த்தை ஒன்று தான் சத்தியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ பாருங்கள், அதனால் தான் அவர் சொல்லி நீங்கள் போய் சேர்ந்த பிற்பாடும் நீங்கள் என்ன செய்யணுமாம்? அதை நீங்கள் கை கொள்ள கடவீர்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலும் நீங்கள் போய் சேரும் போதும் இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அங்கே போனோன்னு நீங்கள் மறக்கக்கூடாது. ஏன்னா வனாந்திரத்தில் 40 வருஷமாக கடந்து போகிறாங்க. அது போக மட்டும் உங்களோட சேஃப்டிக்காக மாத்திர ராப்போஜனம் அல்ல. நீங்கள் கானானுக்குள்ளே போய் யுத்தங்கள் ஓஞ்ச பிற்பாடு நீங்கள் என்ன செய்யணும்? இதை ஆசரிக்க வேண்டும். அங்கே ஆசரிக்காமல் மறக்கிற வேளையில் தான் தேவன் என்ன சொன்னேன்? உங்களுக்கு சேர்ச் வேணாம், ஏன்னா உங்களுக்கு பஸ்கா வேணாம், உங்களுக்கு தொழில் தான் முக்கியம். அப்போ நாம் என்ன செய்வோம்? 70 வருஷம் நம்ம ஆலயத்தை இழுத்து மூடுவோம் என்று தேவன் என்ன செய்தேன்? ஆலயத்தை 70 வருஷமாக என்ன செய்தேன்? இழுத்து மூடினேன். நான் கதையாக சொல்கிறேன். ஏனென்றால் அவர் என்ன செய்கிறேன்? டீக்கர்ஸ் என்ன சொல்கிறேன்? அது நிமித்தம் தேவன் அவங்க மறந்ததுனால பாபிலோனுக்கு 70 வருஷமாக என்ன செய்கிறாங்க? அடிமையாக போகிறாங்க. அடிமையாக போன பிறகு தான் இப்போ எருசலேமை நினைச்சு ஆளுறாங்க. நாங்கள் எப்படி இருந்தோம்? அது அங்கே போயிட்டு என்ன செய்கிறான்? அந்நிய ஜனங்கள் தேவனுடைய பாட்டை பாடுங்கன்றக்குள்ள அவங்க சொல்கிறாங்க, அந்நிய தேசத்தில் நாங்கள் தேவனுடைய பாட்டை பாடுவது எப்படி என்று அவங்க என்ன செய்கிறாங்க? நினைக்கிறாங்க. அப்போ தான் தேவனை நினைச்சு பார்க்குறாங்க. ஏனென்றால் தேவன் சொன்னது எல்லாமே அவங்க மறக்கிற வேளையில் உலகத்துக்கு பாபிலோனுக்கு தேவன் என்ன செய்திருவேன்? சிறப்படுத்திடுவேன். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒரு காரியமே கிடைக்கா. ஆனால் தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குது. உலகத்துக்கு அது வினோதமாக காரியங்களாக இருந்தாலும் பைத்தியமாக இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு இது அதிசயம். அதனால் இந்த நாளில் நாங்கள் தேவனுடைய வார்த்தை ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை இதை நாங்கள் அதுக்காக கடமைக்கு எடுத்தால் தன்னைத்தானே நிதானித்து எடுக்காதவன் என்ன செய்ய? அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் தனக்கு நியாய தீர்ப்பு, தனக்குத்தானே ஆக்கினை தீர்ப்பு. அதனால் வேதம் என்ன சொல்லுது? தன்னைத்தானே சோதித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். அப்போ பானம் பண்ணுகிற வேளையில் இது ஒரு ஜீவனை கொடுக்கிற மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் என்னத்துக்காக இங்கே வந்திருக்கு? அதனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற அந்த ராப்போஜனத்தில் நீங்கள் எப்படி எகிப்தில் இருந்து இந்த இருளில் இருந்து நீங்கள் எப்படி அதிசயமாக வந்தீங்களோ இதை நான் நினச்சி தான் நீங்கள் இதை ஆசரிக்கவா. எப்படி தேவன் பலத்த கரத்தை கொண்டு இதை எப்படி அவர் ஆசரிக்க சொல்கிறேன்? இது நினைவுகூறு நாளாக நீங்கள் நினைங்க. அதே போல தான்
பவுல சொல்லும் போகிற வேலையில் என்ன செய்கிற, என்னை தேவனும் என்ன செய்கிற, ராபோஜனம் கொடுக்குற வேலை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. அப்போ அதே போல் தான் அவங்க எகிப்திலிருந்து அவங்க வெளியே வர்ற வேளையில் பலத்த கரத்தை கொண்டு தேவன் அதிசயமாக அவர் பாதுகாத்து அந்த மரணம் அவங்களை ஆட்கொள்ளாத வண்ணம் நடத்தி வந்தபடினால் இந்த பலத்தை செய்ய நீங்கள் என்ன செய்யணும், கானானுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. அதே போல தான் தேவன் இந்த கடைசி காலத்தில் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த பிற்பாடு அவர் என்ன சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. என்னத்துக்கு நினைவு கூற போகிறோம், அவர் எங்களுக்காக மரித்தார். அப்போ என்னத்துக்காக அவர் மரித்தார், எங்களுடைய பாவத்துக்காக. அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த இடத்துல வர்ற வேளையில் நாங்கள் ராப்போஜனம் எடுக்கிற வேளையில் தேவன் எங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அந்த மரணத்தை நாங்கள் நினைவுகிறோம். அதாவது சொல்ல என்னுடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க. அதை வாசிங்க 1 கொரிந்தியர் 11. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். ஆமென். பாருங்க, என்னத்தை தெரிவிக்கிறீங்களா, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த அப்பத்தை எடுக்கிற வேளையிலும் என்ன செய்யணும், நீங்கள் நினைவு கூறணும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வெளியில் வர்ற வேளையில் தேவன் எங்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினார் என்பதை நினைவு கூறும். அப்போ எந்த வேளையில் அவங்க வெளியே வந்தாங்க, ராத்திரி வேளையில். அப்போ ராத்திரி வேளையில் வெளியே வந்துட்டு பகலில் என்ன செய்யலாது, நினைவு கூறையலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வாரேன்? அப்போ தேவன் அந்த டைமை நினைவு கூறணுமெண்டா தேவன் எந்த டைமில் உன்னை வெளியே கொண்டாரோ அந்த டைமை தான் நினைவு கூறும். புரியுதா உங்களுக்கு? அதே போல தான் தேவன் என்ன செய்கிற, காலங்கள் தோறும் அதே வண்ணமாக தான் தேவன் என்ன செய்கிற, அதே காரியத்தை தான் அவர் செய். அதனால தான் அந்த ராத்திரி வேளையிலே, அன்று ராத்திரி வேளையிலே அப்பத்தை பிட்டென்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் காலங்கள் தோறும், ஏன்னா தேவன் வர்ற வேளையில் அது ஒரு ராக்காலமாக இருந்து, அதனால தான் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ அதே போல தான் இன்றைக்கி எந்த காலம் நாங்கள் வாழ்கிறோம், சாயங்கால காலம், மப்பும் மந்தாரமான நாள், இது ஒரு இருளின் காலம். அப்போ அந்த இருளின் காலத்தில் நாங்கள் ஜீவிக்கணுமென்றா அந்த இருளில் தான் அந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அதனால தான் அவங்க காலங்கள் தோறும் அந்த காரியத்தை அவங்க என்ன செய்தாங்க, அதே காரியத்தை அவங்க செய்தாங்க. ஏனென்றால் தேவனுடைய காரியத்தில் அது தேவன் எழுதப்பட்ட வண்ணமாக அவர் என்ன செய்கிறார், செய்கிற காரியம். அப்போ அதனால தான் தேவனுடைய காரியம் எப்படி என்ன என்பதை நாங்கள் சிந்திக்கிறோம். அதனால தான் திக்க சொல்கிறேன், அந்த சீமோன் வீட்டில் அவர் அங்கே விருந்துக்கு அவன் அழைக்கிறான். அழைச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், அவமரியாதை செய்கிற வேளையில் ஒரு ஸ்திரியானவள் என்ன செய்கிறான், 300 காசுக்கு அந்த அந்த விலையேற பெற்ற தைலம், அந்த தைலத்தை என்ன செய்கிறா, வாங்கி அதை இயேசுவுடைய பாதத்தில் வச்சு கழுகுற வேளையில் அவங்க என்ன சொன்னாங்க, இதை விற்று தரித்திரத்துக்கு ஏழைகளுக்கு கொடுத்திருந்தா நலம். தேவன் என்ன செய்தாராம், வேதம் என்ன சொல்லுது, அதை வாசிப்போம் பாருங்க. மத்தேயு எடுங்க 26 அன்னைக்கு என்ன இருந்து போல ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, இல்ல நீங்க அதை 10 வாங்க, நேரம் போறபடி நான் 10. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள்,
நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். ஆமாம், ரைட். பாருங்க, இதில் என்ன பாயிண்ட் அவர் சொல்ற, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, இந்த ஸ்திரீ ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். என்ன செஞ்சிருக்கிறாளா? நற்கிரியை. அப்போ தேவனுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்ய அவள் என்ன செய்யப்பட்டிருக்காளாம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்காள். இப்போ எபேசியர் 2:10 எடுத்து வாசிங்க டக்கன். எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். அப்ப என்னையா நற்கிரியைகளை செய்யும்படியாக உலக தோற்றத்துக்கு முன்பே நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? சிருஷ்டிக்கப்பட்டு யாருடைய செய்கையாக இருக்கிறோமா? தேவனுடைய செய்ய. அப்போ பாருங்க, இந்த ஒரு ஸ்திரீ ஒரு காட்சிக்கு அங்கே வாரான். அப்போ வரணுமெண்டா அந்த பரிசேயன் என்ன செய்யணும்? அவரை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ அவன் என்ன செய்கிறான்டா? விருந்துக்கு அழைக்கிறான். விருந்துக்கு அழைச்சி போட்டு அவன் என்ன செய்கிறான்டா? அவனை என்ன செய்கிறான்? அவமதிக்கிறான். அப்போ அந்த அவமதிக்கிற வேளையில் என்ன நடக்கணும்? இந்த ஸ்திரீயானவள் உள்ள வரும். ஏனென்றால் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்பே அவள் அதை செய்யணும் என்று தேவன் அங்கே வச்சிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, அடுத்ததை வாசிங்க. நான் சொல்ல முதன்னது அடுத்த 13 நினைக்கிறேன். இந்த 12 வாசிங்க. 12. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமே. இப்போ இன்றைக்கு நாங்கள் பிரசங்கிக்கக்குள்ள யாரை நினைக்கிறோம்? அவளை நினைக்கிறோம். ஏனென்றால் அது அவள் எதற்காக அவளுக்கு பூசினாலாம்? அவளுடைய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக தேவன் அவள் அங்கே பாவிக்கிறார். அப்போ பாருங்க, எங்கே ரிஜெக்ட் பண்ணப்படுகிறதோ அங்கே தேவன் ஒருவனை வச்சிருப்பார். ஆமே. அப்போ பாருங்க, அவன் விருந்துக்கு அழைக்கிறான். விருந்துக்கு அழைச்சி அவனால் அவருக்கு செய்யலாமல், மரியாதை செய்யலாமல் போயிட்டு, ஆனால் பாருங்க இவங்க சொல்கிறாங்க செய்கிற காரியத்தில் இந்த காசு அநியாயம். இப்போ அதே போல் இந்த வைன் எடுத்துக்கொண்டு அதில் குறைய பார்த்தீங்கன்னா அது 2000க்கு 1500க்கு போகும். அப்போ ஒவ்வொரு மாதம் போக்கில் போகும். அல்லது நாங்கள் காலை கழுவோம், அல்லது இந்த ராத்திரி வேளையில் வருகிற வேளையில் உலக ஜனம் பாப்பா, நாங்கள் வருடத்துக்கு ஒருக்கா நினைவு வந்தா, நான் இந்த ஜதார்த்தத்துக்கு சொல்கிறேன்னா நாங்கள் நினைக்கலாம். ஆனால் அவள் 300 காசை வெளியேறப்பட்ட அந்த பணத்தை செலவழிக்கிற வேளையில் அவன் சொல்கிறான் இதை தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் தேவண்ட பார்வையில் தேவனுடைய காரியம் செய்யக்குள்ள அது எப்படியா மாறுது? நற்கிரியாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? நான் அதுதான் தேவனுடைய காரியத்தில் தேவனுக்கு செய்கிறதற்கு நாங்கள் நேரம், தூரம், காலம், சமயம் எதுவுமே பார்க்கல. தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்தி. அப்போ பாருங்க, அதனால் அவர் சொல்ற இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படும் அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாருங்கள், உலக அறிவோடு பார்த்துருந்தா அது வினோதமாக இருந்திருக்கு. ஆனால் தேவன் பாருங்கள், அவன் அழைக்கணும் அந்த பரிசேயன், அதை ரிஜெக்ட் பண்ணுறான் பாருங்கள். அவன் நினைக்கிறான் என்னென்றா அவன் அந்த நாளில் அவன் ஃபேமஸ் ஆகி இவர் அவமரியாதை செய்யணுமென்று நினைக்கிறான். அப்போ அதை தூரத்தில் இருந்து பார்க்குற அந்த பாவி அவள் என்ன நினைக்கிறான்னா பார், அந்த அவர் அழைக்கிறேன்டா ஒரு மனிதனை விருந்துக்கு அழைத்தா அவங்களோட சிஸ்டம் என்ன? யூதருடைய சிஸ்டம் அந்த காலை கழுவி, ஏனெண்டா அவங்களோட விருந்து சாலை ரத்தாம்பர கம்பளத்தால் விரிக்கப்பட்டிருக்கு. அப்போ அன்றைக்கு அங்கே சரியான செருப்போ வாகன வசதியோ இல்லாதபடினால டெசர்ட் வனாந்திர வழியில் நடந்து அழுக்காயிருக்கு. அப்போ அதுக்கென்ன என்ன ஒரு கால் கழுவுற இடத்த வச்சு அது குறைந்த விலையில் தான் அந்த சம்பள நபர் அமர்த்துவாங்க. பாருங்கள், அவன்ட கூட இவரை கழுவ அவனுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றா அவன் என்ன செய்கிறான்? அவமரி. ஆனால் பாவியினுடைய பார்வையில் இவர் யாராக இருந்தார்? கதாநாயகனாக இருந்தார். அதனால தான் எப்பயுமே பாருங்கள், அதனால தான் தேவனை யாரை ரட்சிக்க பாவியை ரட்சிக்க தான் ஏனென்றால் அவனுக்கு மட்டும்தான் அந்த காரியத்தில் என்ன இருக்கும்? தேவனுடைய காரியத்தில் அந்த விலையேறப்பட்ட காரியம் தெரியும்.
அப்போ அதனால் அவன் என்ன செய்கிறான்டா பாருங்க, இவன் ரிஜெக்ட் பண்ணுற, அவள் தூர இருந்து பார்த்து ஓடி வந்து என்ன செய்கிறான், அவன் தண்ணி கொடுக்கல, அவன் என்ன செய்கிற கால்கள் விடையலை. ஆனால் இவள் என்ன செய்கிறாள், அந்த பணத்தை ஓடிக்கொண்டு போய் எடுத்து அங்கே கொடுக்கிற வேளையில் தேவனுடைய காரியத்தில் அது விலையேற பெற்ற நற்கிரியை என்று வேதம் சொல்லுது. இங்கே இதை நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் நற்கிரி. அதை தான் எபேசியத்துக்கு சொல்கிற, அதே தான் எபேசியர் 2 பாருங்கள், உலக தோற்றத்துக்கு முன்பே நற்கிரியை செய்யும்படியாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்கிறீங்கண்டா அது தேவனுட செய்தியாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதை யாரும் செய்யலாம். இப்போ நோவா வந்து பேழையே வேறொரு இன்றைக்கு உலகத்தில் நியூஸ் எடுத்தீங்கன்னா பயங்கர பாடு ஃபேமஸ், பார்த்தவங்களுக்கு தெரியும். என்ன, நோவாட ஆர்க்கண்ட காரியத்தை ஒரு மனிதன் கட்டி 25ஆம் தேதி வந்து உலகம் அழிய போதண்டோன்னே 24ஆம் தேதியை ஜனங்கள் படையாக என்ன செய்தாங்க, அந்த பேழைக்குள்ளாக கடந்து போனாங்க. 25ஆம் தேதி ஆச்சு, மழை வரல. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, போட்டெல்லாம் எரித்து பெரிய கேஸ் போய் ஒன்று கேண்டா. அதுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் படு ஃபேமஸ் ஆகின். கானான் ஒரு தேசம் என்ற ஒரு கானான் என்ற ஒரு நாட்டில் ஒரு காப்பிலி ஒரு மனிதன் வந்து நோவாவை போல வேடமிட்டு அவன் பிரசங்கித்தான், உலகம் அழிய போது மனம் திரும்புங்கண்டு. அப்போ ஜனங்களும் பார்த்து என்ன செய்ய, தங்களோட ஐஸ்வர்யத்தை வந்து கொடுத்தாங்க. அவன் என்ன செய்கிறான், நோவா உறுப்புகளை தான் கட்டினான், எல்லாமே வெளிப்பாடோடு இருக்கும். அவன் என்ன செய்ய 8-9 பேழையை செஞ்சிட்டான். ஏனென்றா ஜனங்கள் வர வர கூறுறாங்க தப்புறத்துக்காக. அப்போ பாருங்கள், ஜனங்கள் வந்து தப்ப வர வர இவன் ஒவ்வொரு பேழையாக வந்து அதிகமாக செய்து பார்த்துட்ட வேளையில் அடுத்த நாள் பார்த்தீங்க 25ஆம் உலக நாடு கவர்மெண்ட் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கண்டா எல்லா நாடு உலக நாட்டிலே அவன் என்ன செய்கிறான், ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி அந்த மெசேஜ் பாருங்கள். தேவன் அன்றைக்கு அந்த ஆர்க்கண்டா பேழையண்டா அதோட முடிஞ்சு. இன்றைக்கு பேழை ஒருவர் இருக்கிறார், அவர் தான் மேலே இருக்க இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்க, இந்த அன்றாபுர சந்தியால் வரக்குள்ளேயும் அங்கே என்ன இருக்குது, ஆர்க்கண்டு இருக்குது, பேழையண்டு அதை ஹோட்டல் வச்சுருக்கான். அந்த பேழை ஹோட்டலுக்குள்ளே வர சொல்லி தேவன் ஹோட்டலில் விரும்புவாரா பாருங்கள். அதுக்கு என்ன பேரை வச்சுருக்கான்னு பாருங்கள், ஆர்க்கண்ட். நோவா ஆர்க்கண்ட், அதாவது நோவாவுடைய பேழையா. அப்போ பாருங்கள், ஹோட்டலுக்கு வர்றது பாதுகாப்புன்ற மாதிரி அவன் அந்த அர்த்தம். ஆனால் தேவனுடைய வார்த்தை தீக்க சொல்கிறா, தேவனுடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது. அப்போ பாருங்கள், தேவனுடைய காரியம். அதனால தான் இந்த காரியம் தேவனுக்குள்ளாக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் வேதத்தின்படி நற்கிரியலாக இருக்கிறது. நீங்கள் தேவனுக்காக தியாகம் பண்ணுகிற நேரம் கூட அது ஒரு நற்கிரியை. தேவனுக்காக நீங்கள் செலவழித்து வருகிற பணம் கூட நற்கிரியை. தேவனுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நற்கிரியாக இருக்குது. ஏனென்றால் தேவனுக்குள்ளாக செய்கிற எதையுமே தேவன் கணக்கில் பார்க்குறத அது எவ்வளவு காரியமாக இருந்தது. ஆனால் உலக மனிதன் பாப்பா இது இவ்வளவு அநியாயம் காரியம் என்று பார்க்க, அவள் தேவனுக்காக அதை செய்தாள். அதுதான் தேவனுடைய காரியம். அதான் தீக்க சொல்கிறேன். அதனால தான் தேவனுடைய பார்வையில் அவள் ஒவ்வொரு காரியத்திலும் அவளுடைய பேர் இந்நாள் மட்டும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு காலத்திலும் அவள் என்ன செய்யப்படுவாளாம், அவள் பிரசங்கிக்கப்படுவாள். ஏனென்றா அந்த காரியத்தில் வந்து தேவன் அவளை கொண்டு வந்தாள். ஏன்னா அவள் மாத்திரம்தான் அதை வேறு யாராவது செய்தானா? இல்லை, அவளுடைய பேர் மாத்திரம் அங்கே எழுதப்பட்டது. அதே போல தான் உங்களுடைய பேரும் என்னுடைய பேரும் எழுதப்பட்டால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த தியாகத்தை செய்ய முடியும். அதனால தான் தீக்க சொல்கிறேன், ஒருவன் அங்கே தேவனுடைய பிதாவானவர் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் யாருமே வர முடியாது. அப்போ அதனால தான் நாங்கள் இப்போ தியத்ரா சபையில் ஆரம்பிக்கிற வேளையில் பார்க்குற வேளையில் அங்கே தீக்கரிசி கொண்டு வர்ற பாயிண்ட் என்னென்னா, நற்கிரியையில் உங்களை ரட்சிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் விசுவாசத்தினாலே செய்கிற நற்கிரியைகள் வந்து அது ரட்சிப்புக்கு வழி நடத்தும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசத்தினால தான் நற்கிரியை செய்கிறீங்க. அப்போ அவளே இயேசுக்கு அதற்கு நற்கிரியை செய்தால் இயேசு தான் இந்த நாளில் வந்த மேசியா என்பதை அவள் அறிஞ்சபடினாள். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அவள் என்ன செய்கிறாள், அந்த நற்கிரியையில் அவளை செய்தாள்.
இன்றைக்கி உலக மனிதர்கள் ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன செய்கிறாங்க. இன்றைக்கி இலங்கையில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்துக்கு இன்றைக்கி மனிதர் செய்த தொகை பார்த்திங்கன்னா அதிசயம். அதுவும் இந்த கவர்மெண்ட்டோன்னு செய்கிறாங்க. ஆனால் அது என்ன செய்யாது, கிரியைக்கு வராது, பலனை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய நாமத்தினால் அந்த காரியத்தில் தேவனுடைய கிரியைகளுக்கு அது செய்யும்போது தான் அது ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய மேலதிக பங்கை கொடுக்கறது நல்ல காரியம். அதுக்கும் ரட்சிப்புக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்போ அதான் வேதம் என்ன சொல்லுது. அதனால தான் தேவன் என்ன செய்கிறார், இந்த நாளில் தேவன் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். அதுதான் வழிகாட்டி. அப்போ அதனால தான் திக்க சொல்கிறேன், நீங்கள் எழுதப்பட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஜீவிக்க வேண்டும். இன்றைக்கி பழைய வருடம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ புதிய வருடம், அதான் தீகசி இந்த போட்டி என்ற செய்தியில் அவர் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த பழைய வருடத்திலிருந்து புதிய வருடத்துக்குள்ளே கடந்து போகக்குள்ளே நிறைய பொருத்தனை பண்ணுவீங்க. ஏன்னா நான் நிறைய காரியத்தில் நான் மனம் மாறும், நான் அடுத்த வருடத்தில் நான் இப்படியாக இருக்கணுமென்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் தேவன் கூட இருக்காட்டி உங்களால் எதையுமே செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய பொருத்தனைகள் அவருக்குள்ளாக அது இருக்க வேண்டும். அதான் தீக்க சொல்ல, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி உங்களே அர்ப்பணிக்கிற. ஆண்டவரே என்னால் முடியாது, நீர் என்ன வழி நடத்தும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவரே நான் அந்த புதிய வருடத்தில் இதை செய்வேன், புதிய வருடத்தில் இப்படி நடப்பேன், புதிய வருடத்தில் நல்ல பிள்ளையாக இருப்பேன், அப்படி என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். எங்களால் அதை மாற்றலாம். ஏனென்றா மாற்றக்கூடியவர் ஒருவர் தான். அப்போ அதனால தான் திக சொல்கிறார், தேவனே நீர் என்ன செய்யுமெண்டா என்ன நீர் மாற்றும். அப்போ அதான் திக சொல்ல, அந்த காரியத்தில் மாற்றக்கூடியவர் ஒருவர். அப்படியான திகேஸ் என்ன சொல்கிறாரண்டா, நீங்கள் உங்களை கொடுங்க. ஆண்டவரே நீர் என்ன மாற்று. ஏன்னா நான் பலவீனமானவன், நான் செய்ய முடியாதவன். அதான் பவுல் என்ன செய்கிறான், ரோமருக்கு எழுதுகிற வேளையில் அவன் என்ன சொல்கிறான், நான் விரும்பினதை நான் செய்யாமல் இருக்கிறேன். நான் எதை அது நல்ல அது வசனம், அதை துவங்கி விட்டீங்கன்னா சொல்லு. ஓ அதை வாசிங்க. நான் ரோமரில் நாங்கள் சொல்லி டக்கண்டு நாங்கள் முடிப்போம். எடுத்த வாசிங்க டக்கண்டு. பயனிலிருந்து வாசி. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமென். வாசி. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கின்றேன். ஆமென். அப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்யும், அந்த கிரியை இருக்கு. அதான் திக சொல்றேன். அதனால தான் அவர் என்ன சொல்றேன்டா, தேவன்ட நீங்க ஒப்பு கொடுங்க. அப்போ தேவன் தான் என்ன செய்யணும், விசுவாசத்தினால் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் நற்கிரியில் செய்து கொண்டு நீங்கள் ஓடுகிற வேளையில், உங்களே தேவனுக்கு ஒப்பு கொடுக்குற வேளையில் தேவன் என்ன செய்வார், உங்களை அவர் மாற்றுகிற தேவன். அதனால் இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போக முன்பு இந்த ராப்போஜனத்துக்கு நாங்கள் எங்களை தாழ்த்த வந்திருக்கிறோம். அதனால் தேவனுடைய இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் விசுவாசித்து பெற்றாதான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நாங்கள் ராப்போஜன ஆராதனை உங்களுக்கு தெரியும், நாங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறது. ஏனென்றால் அந்த காரியத்தில் நாங்கள் அதுதான் தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணமாக இருக்குது. ஏனென்றால் தேவன் அவருடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்க போகிறோம். அப்போ மரணம் ஏன் நாங்கள் தெரிவிக்கிறோம்டா, எங்களுக்காக அவர் மரிக்கப்படினார். அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் இதை எடுக்க முன்பு உங்களை நிதானி, ஏன்னா உங்களுக்காக தான் அவர் மரித்தார். அப்போ அந்த மரணத்துக்கு தான் இந்த காரியம், அவர் மரிப்பேர். அதனால தான் கபிரியல் தூதன் அங்கே மரியாளுக்கு சொல்கிற வேளையில் உன் ஜனத்துக்காக அவர் மரிப்பார் என்று அவன் பிறக்க முதலே அவன் சொல்லிட்டான்.
ஏன்னா ஜனத்தினுடைய பாவத்துக்காக தான் அவர் மரிப்பார். அப்போ ஏன் நாங்கள் இதை பெறுறோம்டா, அவர் எங்களுக்காக மரித்தார். நாங்கள் அந்த மரணத்தை, நாங்கள் இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கிற வேளையில் அவருடைய மரணத்தை தெரிவிக்க போகிறோம். நாங்கள் திராட்சரச பருகிற வேளையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அவருடைய மரணத்தை நாங்கள் தெரிவிக்க போகிறோம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரண்டா, அந்த பழைய துருத்தியில் இல்லாமல் புது துருத்திக்கு கொண்டு வார். அதான் நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிற காரியம். தேவனுடைய அபிஷேகமானது வர 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 அது என்ன செய்யும், புதுப்பிக்கிறது. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுது, பழைய துருத்தியில் புதிய ரசத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வார்க்கக்கூடாது. அதே போல தான் அதுக்காக நீங்கள் வயதானவங்களுக்கு நான் சொல்ல வரையில், நீங்கள் வயதானவங்க இருக்கிற வேளையில் வர வர தேவனுடைய வார்த்தை, நீங்கள் ஆதியில் கேட்ட வார்த்தைக்கும் இன்றைக்கு கேட்குற வார்த்தைக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அன்றைக்கு அதில் வளர்ந்து போட்டு இன்றைக்கு புதிதான காரியத்தை சொல்லக்குள்ள உங்களுக்கு ஜீரணிக்க இயலாட்டி அது என்ன செய்யுமெண்டா, பழைய துருத்தியில் புது ரசம் வார்க்கிற மாதிரி போய். அதனால தான் தீர்க்கதரிசியை சொல்கிறேன், பழைய மனிதர்களை வந்து, அதாவது சாபனத்தை கொண்டு வாரு, அவங்கள வந்து அது அவங்களுக்கு இந்த ரசம் ஊற்ற இயலாது. ஏன், பழைய துருத்தி எனக்குள்ள போட்டில் சொல்லப்படையில் உங்களுக்கு மிருகத்தினால் தோலினால் ஒன்று ஆன துருத்தியாக இருக்கிறது. அப்போ அந்த ரசம் ஊற்றப்படுகிற வேளையில் ரசமானது திராட்சை ரசம் என்ன செய்யுமெண்டா வர 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 விரிவடையும் தோல். அப்போ விரிவடைஞ்சி கடைசி பாயிண்டில் அது இருக்கும். அப்போ ரசம் என்ன செய்யும், அது விரிவடைஞ்சிட்டு, அதனால் அந்த போட்டில் விரிவடைஞ்சிட்டு நாங்கள் புதுசாக செய்த வைனை அதுக்குள்ளே ஊற்றினா என்ன நடக்கும், இன்னும் விரிவடையக்குள்ளே அது என்ன செய்யும், வெடிச்சு. அப்போ என்னத்துக்கு, அதுக்காக தான் அவர் என்ன செய்கிற, இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த ராப்போஜனத்தில் எந்த வைனை நாங்கள் பருக வந்திருக்கிறோம், திராட்சை ரசம் நாங்கள் பானம் பண்ண நாங்கள் என்ன செய்வோம், ஏனென்றால் அது ஒரு உந்துதலுக்கு அடையாளம். அப்போ அந்த உந்துதல் என்ன, பரிசுத்த ஆவி வந்தால் தான் உந்துதல் வரும், வெளிப்பாடு. அப்போ வெளிப்பாடு இல்லாமல் நாங்கள் இதை பருகிற வேளையில் வந்து அது என்னவாக இருக்கும், பாவமாக போயிடும். அதனால தான் இன்றைக்கி மற்றவங்களுக்கு வந்து அது இல்லை, வெளிப்பாடு இல்லாததுனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்யல். ஆனால் திராட்சை ரசம் வந்து எங்களுடைய உடம்புல இன்றைக்கு அதே சரீரத்துக்குள்ளே ஊற்றப்படுற வேளையில் ஒரு புதிய வெளிப்பாடை கொண்டு வரும். நீங்கள் பாரம்பரியமாக சில நடைமுறையில் நீங்கள் பெற்று வந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு செய்தியானது ஊற்றப்படுகிற வேளையில் அதுவாக நீங்கள் மாறும். அதனால் அதை மாறாமல் இது ஒரு பாரம்பரியம், இது ஒரு நியாய பிரமாணம்ன்ற மாதிரி இருப்பீங்கண்டா இது வந்து உங்களுக்கு செல்லுபடியாக பாஸ் ஓவர். அதான் நீங்கள் ஆங்கில வேதாமத்தில் நான் அன்றைக்கு அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்த நான், பஸ்காண்டா தமிழில் பஸ்காண்டு இருக்குது, ஆங்கில வேதாமத்தில் பாஸ் ஓவர் இருக்குது. அப்போ அந்த பஸ்கா என்பதுக்கு சரியான அர்த்தம் என்னென்று பார்த்தீங்கன்னா கடந்து செல்வர். தமிழ் வேதாமத்தில் நான் அந்த இரத்தத்தை கண்டு கடந்து செல்வேன். அப்போ பஸ்காண்ட மீனிங் வந்து கடந்து செல்வேன். அப்போ பாஸ் ஓவர் என்ற ஆங்கிலத்தில் மேலாக கடந்து போவேன். அப்போ பாருங்கள், அந்த சங்கார தூதன் வாரான், அவன் எதை கண்டு கடந்து போகிறான்னா அந்த இரத்தத்தை கண்டு தான். அப்போ அந்த இரத்தத்துக்கு அடையாளம்தான் இந்த திராட்சை ரசம். அப்போ அந்த வைனானது வந்து திராட்சை ரசத்தில் செய்யப்பட்டு அதில் உந்துதல் இல்லாட்டி, இதை நீங்கள் இந்த ரசத்தை வெளிப்பாடோடு செய்யாட்டி சங்கார தூதன் கடந்து போக முடியாது, உங்களே அவன் தாக்குவான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன்? அதனால தான் அவங்களோட நிலைக்கால்களில் வந்து அந்த இரத்தமானது என்ன செய்யப்பட்டுச்சு, பூசப்பட்டு இருந்துச்சு. ஏனெண்டா அந்த வேதம் என்ன சொல்லுது, நான் இரத்தத்தை கண்டு கடந்து செல்வேன். நான் வேறு இதை அங்கே இருக்கிற நல்ல மனுஷனையோ அல்லது வெளியே காத்து கொண்டு இருக்க ஒரு தீக்கசியோ நான் கடந்து பார்த்து போக மாட்டேன். நான் எதை கண்டு கடந்து போவேனேண்டா இரத்தத்தை கண்டு. ஏன்னா அந்த இரத்தம் மாற்று தான் பாதுகாப்பு. அப்போ அதுக்காக தான் இன்றைக்கு இந்த திராட்சை ரசம் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அது செய்யப்படுற வண்ணமாக சொல்லப்பட்ட விதியில் அது செய்யப்படுகிற வேளையில் அந்த வெளிப்பாட்டை கண்டு தான் தேவன் கடந்து போய். அதனால தான் பேசுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றா வெளிப்பாடு, ரெவலேஷன். அதனால தான் இந்த ரசமானது வெளிப்பாட்டுக்கு அடையாளம், உந்துதலுக்கு அடையாளம்.
அதனால தான் நாங்கள் அந்த திராட்சை ரசத்தை கிரேப்ஸில் செய்யப்பட்ட வைனை நாங்கள் பருகிறோம். என்னென்னா தேவன் அதை தான் எங்களுக்கு சொன்னார். ஆமென். அதுக்காக நாங்கள் கடையில் வாங்கினதோ அதை நாங்கள் வேறு என்ன சொல்கிற நிறைய கிரேப்ஸ் வகைகள் இருக்குன்னு பேரிச்சம்பழத்தில் செய்தது, அன்னாசியில் செய்தது இருக்குது, தென்னம் இளநியில் செய்கிறது இருக்குது, அதுவும் வைன் தான். அதே போல் தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ மேய்ப்பர்கள் என்று பார்க்கக்குள்ள ஒட்டகம் மேய்க்கிறவனும் மேய்ப்பன் தான். ஏன்னா மாடு மேய்க்கிறவனும் மேய்ப்பன் என்றாலிக்க, கழுதையை மேய்க்கிறவனும் மேய்ப்பன். ஆனால் ஆடை மேய்க்கிறவன் தான் ஒரிஜினல் மேய்ப்பன். இந்த ஒட்டகம் மேய்க்கிறவனும் கழுதையை மேய்க்கிறவனும் என்ன செய்வானாம், வெளியே விட்டுட்டு வந்து படுத்துருவானாம். ஆனால் ஆடை மேய்க்கிறவன் மட்டும்தான் என்ன செய்வானா, பட்டிக்குள்ளே ஆடை அனுப்பி போட்டு வாசலில் படுத்திருப்பான். அதான் திக சொல்கிறேன். அதனால தான் இயேசு நல்ல மேய்ப்பனாக வந்தார். ஆமென். அவர் உங்களை பாதுகாக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்கு. ஆமென். அவர் உங்களை அனுப்பி அவர் வெளியே பாதுகாக்க. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திக சொல்ற இரத்தத்தை தேவன் அடையாளமாக்கி உள்ளே அனுப்பி வெளியில் அவங்களுக்கு அடையாளத்தை போட்டு. அதனால தான் ராகாப் என்ன செய்கிறா, உள்ளே இருந்துட்டு வெளியே அடையாளத்தை போடுறான். கவனிங்க, இதை கவனமாக கவனிக்க. அதே போல் தான் நீங்கள் இன்றைக்கு அடையாளமானது வெளிப்பிரகாரமாக இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்டியனாக இருந்தால் நாங்கள் உலகத்துக்கு காட்டணும். ஆனால் அடிக்கிட்டே வசனம் என்ன செய்யும், நீ மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கலாது, உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக இவ்விதமாய் பிரகாசிக்க கடவுது. ராகாப்புடைய அடையாளம் உள்ளே இல்லாமல் வெளியே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடையாளம் உள்ளே இல்லாமல் பகிரங்கமாக இருந்தது. அவங்க என்ன செய்தாங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தில் போனால் அவன் ஒரு ஆடை கொண்டு தண்ட பாவத்துக்காக அவன் அடிக்கப்பட்டால் அவன் என்ன செய்யணும், உடம்பெல்லாம் அவனோட ரத்தம் தேய்ச்சி என்ன செய்யணும், தெளிக்கப்பட்டு அவன் ரத்தத்தோடு போவான். அப்போ பார்க்குறவங்க அந்த ரத்தத்தை கண்டு இவனுக்காக ஒரு ஆடு பலியிடப்பட்டது, இரத்த வாடு. அப்போ நாங்கள் இன்றைக்கு செய்வோமா பாருங்கள், அவனோட உடம்பெல்லாம் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு. ஆசாரியன் என்ன செய்வான், அதை தெளிப்பான். அதனால் அவன் என்ன செய்வான், அந்த இரத்தத்தோடு என்ன செய்வான், கடந்து போகிற வேளையில் அவன் ரத்தம் அவனுக்காக ஒரு ஆடு. அதான் திகர்சுரா வேதமாக சொல்லுது, அடையாளமானது வெளியரங்கமாக இருக்கும். நீங்கள் மறைமுகமான கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படையலாம். நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய கிரியை செய்ய நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, நற்கிரியை செய்ய. அன்றைக்கி அவள் உலக ஜனங்களால் அவமதிக்கப்பட்டால், வெளியே துரத்தப்பட்டால், அவளை கேவலமான. ஆனால் தேவன் அவளை ஏன் படைச்சாராம், நற்கிரியை செய்ய. பாருங்க, அவருடைய மரணத்தை தெரிவிறதுக்கு யாரை தெரிவு செய்தா, ஆமாம் பொம்பளைகளுக்கு நல்லா போய் அடுத்த முறை ஏன்னா அந்த பொம்பளையை தான் அவர் என்ன செஞ்சார், அந்த வேலையை அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்காக தேவன் என்ன செய்கிறார், அவளை தான் தெரிவு செய்ய. பாருங்கள், இதில் எத்தனை கேரக்டர் தன்னை உயிர்த்தெழுதல். நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க அந்த இடத்துல. பாருங்கள், இவங்க சொன்னாங்க முதல் இடையருக்கு தான் ஆணுக்கு தான் சொன்னாங்க. அவர் சொன்னால் அந்த பிறக்கிற காரியத்தை தேவன் முதல் மரியாளுக்கு தான் சொன்னார். ஆமாம், அதே போல் தான் தேவன் எப்பயுமே தன்னுடைய ஜனத்தோடு தன்னுடைய சபையோடு தேவன் இடைப்படுகிற தேவன், அந்த மணவாட்டிக்குள் ஆணும் பெண்ணும் அடக்கப்படுகிறார். அதனால் இது ஒரு ஆழமான காரியமாக இருந்தால் நான் முடிக்கிறேன் என்றால் நேரம் கடந்து போகிறபடினால, அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு இதை பெறுங்க. அப்போ தான் நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள்